சசிகுமார், சூரி இவருடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியான கருடன் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது. இன்னும் யாரும் இந்த படத்தில் தேட்டரில் பார்க்கல அப்படின்னா ஒரு முறை ஓடிடியில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அடுத்ததான் மோகன் நடிப்பில் ரொம்ப நாளைக்கு பிறகு வெளியே வந்த ஹாரா. இது ஒரு சுமாரான படமாக இருந்தாலும் தேட்டரில் சரியாக போகலை. அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அவரை வந்துட்டு ஒரு ஹீரோவாகவே மதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஹாவில் இவருடைய படம் இப்போ அவைலபிளாக இருக்குது, பாருங்கள் ஒரு முறை. ஹிட்லிஸ்ட் விக்ரமனுடைய மகன் விஜய் நடித்து வெளியே வந்த படம் ஹிட்லிஸ்ட். இந்த படத்தில் சரத்குமார் கூட ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். கேஎஸ் ரவிக்குமார் இந்த படத்தை தயாரிச்சிருப்பார். ஒரு சுமாரான படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரிக்கில் பெருசாக போகலை. ஒரு சில பேருக்கு இந்த படம் வந்துச்சா அப்படின்னே தோணும். ஆஹாவில் 9ஆம் தேதி இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து விமலுடைய நடிப்பில் சார் அப்படிங்கிற படத்துலேருந்து நாளைக்கு பணங்கற்கா அப்படிங்கிற ஒரு பாடல் ஜிவி பிரகாஷ் விவேகாவுடைய பாடல் வரிகளில் நாளைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்ததாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ராயன், த ராயன் ரம்பிள் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் இந்த பாட்டு வெளியாகுது. தனுஷ் இந்த படத்தில் ஹீரோ அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. தனுஷ் ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இந்த படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக டான் படத்தை டைரக்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி அடுத்ததாக சிவகார்த்திகேயனை வச்சு பாஸ் அப்படிங்கிற படத்தை தயாரிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு. பேஷன் ஸ்டுடியோ தயாரிக்குது. ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி. இதில் சிவகார்த்திகேயன், ராஷ்மிகா மந்தனா ஜோடியாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திக் சுப்பராஜோட டைரக்ஷனில் சூர்யா 44 இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தமானில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த படத்தோடைய ஷூட்டிங் ரேப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் தொடங்கினாங்க, இந்த படத்தோட ஷூட்டிங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக நம்ம சசிகுமாரோடைய சுப்பிரமணியபுரம் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகுது. இன்றைய தேதியில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சசிகுமாரோடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய படம் இது. பெரிய பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹிட்டான ஒரு படம். இந்த படத்தை முதல்ல அமீர் தான் தயாரிக்கிறதா இருந்தது. அப்புறமா சசிகுமார்